ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாவில் யூனரி ஆபரேட்டர் பற்றி பார்க்கலாம். இதுவே இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. அடிஷன், மல்டிபிளிகேஷனுக்கெல்லாம் இதுவரை எக்ஸ், ஒய் அல்லது ஏபி என்ற இரண்டு ஆபரண்டுகளை பயன்படுத்தினோம். ஆனால் யூனரி ஆபரேட்டரில் ஏ அல்லது எக்ஸ் என்று ஒரே ஒரு ஆபரண்ட் இருந்தாலே போதும். யூனரி ஆபரேட்டரில் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் என்று இரண்டு டைப் இருக்கு. இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் இஸ் யூஸ்ட் டு இன்கிரிமெண்ட் a value by 1. அதேபோல டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் இஸ் யூஸ்ட் டு டிக்ரிமெண்ட் a value by 1. இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்லையும் இரண்டு டைப் இருக்கு. போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர், உதாரணம் a++. ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் ++a. அதே போல டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்லையும் இரண்டு டைப் இருக்கு. போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் a-, ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் -a. முதலில் போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா என்னவென்று ஜாவா கோடிங் எழுதி பார்க்கலாம். பப்ளிக் கிளாஸ் யூனரி ஆபரேட்டர், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட், int a equal to 10, int b equal to 35. அதாவது மெயின் மெத்தடுக்குள் int a, int b என்று இரண்டு வேரியபிள்களை டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ண வேரியபிள்களை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வைத்து பிரிண்ட் பண்றோம். system.out.println a, system.out.println b. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றோம். ப்ரோக்ராமை ரன் பண்ணவுடன் 10:35 என்று யூசுவலான அவுட்புட் கிடைக்கிறது. அடுத்து ப்ரோக்ராமில் 6வது லைனை இன்சர்ட் பண்ணுகிறோம். இங்கு a++ என்பது போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் ஆகும். இது ஆபரேட் ஆவதற்கு ஒரு ரூல் இருக்கு. அதன்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வேல்யூவை அசைன் தான் பண்ணும். அதாவது a இன் வேல்யூ 10ஐ a++க்கு அசைன் பண்ணுகிறது. அந்த அசைன் பண்ற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அதாவது a++க்கு 10 தான் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் தான் வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணும். இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி செக் பண்ணலாம். a இன் வேல்யூ 10, a++ இன் வேல்யூ 10, b இன் வேல்யூ 35 என்று அவுட்புட் கிடைக்கிறது. இதே ப்ரோக்ராமில் நாம் ப்ரீ இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ++a. ப்ரோக்ராமில் 7வது லைனை டெலீட் பண்ணிவிட்டு system.out.println ++a என்ற ப்ரீ இன்கிரிமெண்ட் ப்ரோக்ராமிங் லைனை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ லைன் நம்பர் 6இல் a++ இன் வேல்யூ 10ஆக இருக்கும். இது a++ இருந்து ++a ஆக வரும்போது அதன் மதிப்பு 11 ஆகிவிடும். அதற்கு அடுத்து ++a
ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்க்ரிமெண்ட்டாக இருப்பதால் +1 ஆட் ஆகும். அந்த வேல்யூ 11 + 1 12 ஆக ++aக்கு அசைன் ஆகும். எனவே ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அவுட்புட் 10, 10, 12, 35 என கிடைக்கும். இப்போ நாம் இன்க்ரிமெண்ட்டுக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பார்த்துருக்கிறோம். இதே லாஜிக் தான் டிக்ரிமெண்ட்டுக்கும் நாம் அப்ளை பண்ண வேண்டும். இத்துடன் யூனரி ஆப்ரேட்டர் டிஸ்கஷன் முடிவடைகிறது. ஜாவாவில் மிச்சமுள்ள ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்களை நாம் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் எழுதும்போது படிச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.